மனோரி மார்வே படகு சேவை பயணிகளின் நீண்டகால கோரிக்கை நிறைவேறுமா? மீரா பயந்தர் மாநகராட்சிக்குட்பட்ட மனோரி, உத்தன், கொராய், எசல்வேர்ல்டு போன்ற பகுதிகளில் வசிக்கும் ஆயிரக்கணக்கான மக்களின் அன்றாட பயண தேவையை பூர்த்தி செய்யும் மனோரி மார்வே படகு சேவை குறித்த முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. மீனவர்கள், மும்பையில் பணிபுரிபவர்கள், விவசாயிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் என பல தரப்பினருக்கும் இந்த சேவை பெரிதும் பயனுள்ளதாக உள்ளது. படகு சேவை குறித்த முக்கிய அம்சங்கள். மனோரி மற்றும் மார்வே கடற்கரை இடையே படகுகள் இயக்கப்படுகின்றன. மனோரி, உத்தன், கொராய் போன்ற பகுதிகளுக்கு பயந்தரிலிருந்து பேருந்து அல்லது வாகனங்கள் மூலமாகவும், போரிவலி, மேற்கு கொராய் மற்றும் மலாடு, மேற்கு மார்வே கடற்கரையிலிருந்து படகுகள் மூலமாகவும் செல்லலாம். மார்வே மற்றும் மனோரி இடையே பயண நேரம் சுமார் 10 முதல் 15 நிமிடங்கள் ஆகும். மனோரியிலிருந்து அதிகாலை 5 மணிக்கும், மார்வே கடற்கரையிலிருந்து அதிகாலை 5:15 மணிக்கும் படகு சேவை தொடங்குகிறது. மனோரி இறங்குதளத்தில் நள்ளிரவு 12 மணிக்கு கடைசி படகு புறப்படுகிறது. மார்வே கடற்கரையிலிருந்து நள்ளிரவு 12:10 மணிக்கு கடைசி படகு புறப்படுகிறது. ஒவ்வொரு 15 நிமிடங்களுக்கும் ஒரு முறை இரு இறங்குதளங்களிலிருந்தும் படகுகள் இயக்கப்படுகின்றன. பீக் அவர்ஸ்களில் கூடுதல் படகுகள் இயக்கப்படும். இருசக்கர வாகனங்கள், ஆட்டோ ரிக்ஷாக்கள், ஆம்புலன்ஸ் போன்ற வாகனங்களையும் படகில் கொண்டு செல்ல முடியும். இதற்கு தனி கட்டணம் வசூலிக்கப்படும். கடல் நீர்மட்டம் குறைந்தாலோ அல்லது அதிகரித்தாலோ படகு சேவை நேரம் மாறுபடலாம். உள்ளூர் வாசிகளுக்கு ஒருவித கட்டணமும், வெளிநபர்களுக்கு ஒருவித கட்டணமும் வசூலிக்கப்படுகிறது. 2025 மே 30 அன்று ஒரு நபருக்கு ரூ.15 கட்டணமாக வசூலிக்கப்பட்டது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஏற்ப கட்டணங்கள் மாறுபடலாம். பயணிகளின் நீண்டகால கோரிக்கை. மனோரியில் உள்ள இறங்குதளத்தில் பயணிகள் அமர்வதற்கு மேற்கூரையுடன் கூடிய இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் மார்வே இறங்குதளத்தில் இதுபோன்ற வசதி இல்லை. எனவே மார்வே இறங்குதளத்திலும் மேற்கூரையுடன் கூடிய இருக்கைகள் அமைத்து தருமாறு படகு பயணிகள் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்த பயணிகளின் கோரிக்கையை இந்த மாநகராட்சி பரிசீலித்து விரைவில் நிறைவேற்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பகுதியில் வசிக்கும் மக்களின் வசதிக்காகவும் சுற்றுலா பயணிகளின் அனுபவத்தை மேம்படுத்தவும் இந்த வசதி அவசியமானது என சமூக ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர்.